பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கு பகிரங்கமாக நன்றி தெரிவித்த அனுரகுமார் திசாநாயக்க. கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் மரணம். எதிர்க்கட்சிகளின் சலசலப்புக்கு மத்தியில் 4.5 மணி நேரம் உரையாற்றிய அனுரகுமார் திசாநாயக்க. ரத்து செய்யப்படும் சேவை கட்டணங்கள், ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு. தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை, முத்துநகர் விவசாயிகள் திட்டவட்டம். இலங்கையில் இருந்து நண்டு இறக்குமதி செய்வதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க 4 மாத கால அவகாசம். இனப்பிரச்சினைக்கு தீர்வு இன்றி பொருளாதார முன்னேற்றம் சாத்தியமில்லை, ஸ்ரீதரன். ஜனாதிபதி முதலில் தன்கட்சி உறுப்பினர்களை போதை வர்த்தகத்தில் இருந்து விலகுமாறு அறிவுறுத்துவது அவசியம், நாமல் ராஜபக்ச. செம்மணி விவகாரத்தில் ஈடுபட்ட சட்ட வைத்திய அதிகாரி நீக்கம், ஸ்ரீ பவனந்த ராஜா எம்பி வெளியிட்டுள்ள தகவல். மாகாண சபை தேர்தல் பற்றி எனக்கு தீர்மானிக்க முடியாது, தேர்தல் முறைமையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி கொடுங்கள். மாகாண சபை தேர்தலுக்கு 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். 2026 ஆண்டுக்கான சுதந்திர இலங்கையின் 80வது வரவு செலவு திட்டம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் 2வது வரவு செலவு திட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைய மாட்டார், அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற சேவைகளை வினைத்திறனாக்க 2500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் 16வது வீதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரை சொகுசு காரில் வந்த ஒரு குழுவினர் துரத்திச் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்ற கும்பல் தலைவர் பழனி ரெமோசனின் குழுவினர் புகுடு கண்ணாவின் குற்றக்குழுவைச் சேர்ந்த ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் பாடசாலை விடுமுறை மற்றும் உற்சவ நாட்களில் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பு அவதானமாக செயற்படுமாறு போலீஸ் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலீஸ் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் இதனை தெரிவித்துள்ளார். விடுமுறை மற்றும் உற்சவ நாட்களில் உல்லாச பயணங்கள் செல்லும் போது வாகனத்தின் தன்மை, ஓட்டுநர், வாகனத்தின் இயந்திர கோளாறுகள் தொடர்பில் மிகவும் அவதானம் செலுத்தவும். வாகன ஓட்டுநரின் அதிக வேகம் மற்றும் போதை பாவனை, வீதி நடைமுறைகளை மீறுதல், கழகத்தில் ஈடுபடுதல் மற்றும் அது போன்ற செயற்பாடுகள், பெரியவர்கள் அல்லது பெற்றோர்கள் போன்றவற்றை அவற்றை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அவ்வாறு இல்லையென்றால் அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு செல்லுதல், வீதியில் கடமையில் ஈடுபட்டிருக்கும் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யவும். இவை உங்களின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் உயிர் பாதுகாப்புக்கு நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய காரியங்களாகும். இந்த வருடத்தில் இதுவரை 2210 வீதி விபத்துக்களில் 2343 பேர் மரணமடைந்துள்ளனர். அத்தோடு 4380 பயங்கர விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலப்பகுதியில் போலீசார் சட்டத்தை கடுமையாக கடைபிடிக்க உள்ளனர் என்றார். அதிக வேகம், மது போதையில் வாகனம் செலுத்துதல் மற்றும் கட்டுப்பாடுகளை மீறுவோருக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். 2026 ஆண்டுக்கான சுதந்திர இலங்கையின் 80வது வரவு செலவு திட்டம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் 2வது வரவு செலவு திட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் சமர்ப்பிக்கப்பட்டது. 4.5 மணி நேரம் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்க்கட்சிகளிடம் வரவு செலவு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். வரவு செலவு திட்ட உரையின் நிறைவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க ஒத்துழைப்பு வழங்கிய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
அரசு நிறுவனங்களில் மின்னணு கட்டணங்களுக்காக அறவிடப்படும் அனைத்து சேவை கட்டணங்களும் ஜனவரி 1, 2026 முதல் ரத்து செய்யப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். இந்த புதிய திட்டம் குடிமக்களுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மிகவும் அணுகக்கூடியதாகவும் செலவு குறைந்ததாகவும் மாற்ற வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி பண அறவீடு இல்லாத கட்டண செலுத்துகையை மேலும் ஊக்குவிக்க ரூபாய் 5000க்கு குறைவான QR குறியீடு பணம் செலுத்துகை இலவசமாக செயல்படுத்த டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகத்தின் கீழ் அரசாங்கம் ஒரு சிறப்பு ஏற்பாட்டை அறிமுகப்படுத்தும். இந்த நடவடிக்கை சில்லறை விற்பனை மற்றும் அரசாங்க சேவைகளின் QR அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பயன்பாட்டை கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருகோணமலை மூத்துநகர் விவசாயிகள் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை நேற்றும் வெள்ளிக்கிழமை 52வது நாளாக முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட செயலகம் முன் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்கும் குறித்த விவசாயிகள் தங்களுக்கான சாதகமான தீர்வு எட்டும் வரை தொடர் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் தெரிவித்தனர். தங்களது விவசாய காணிகளை சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக தனியார் கம்பெனிகளுக்கு தாரை பார்த்து கொடுக்கப்பட்டதை அடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நீதி வேண்டி போராட்டங்கள் நடாத்திய போதும் அனுர்குமார் திசாநாயக்க அரசாங்கம் எங்களை கண்டுகொள்ளவில்லை என தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இருந்து நண்டு இறக்குமதி செய்வதற்காக உரிய சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள 4 மாத கால அவகாசம் அமெரிக்காவினால் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கம் கடல் பாலூட்டிகளை பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் பாலூட்டி இனங்களை தமது நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடுகளிடமிருந்து பாலூட்டிகளை பாதுகாக்கும் சான்றிதழ்களை பெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் இலங்கை குறித்த சான்றிதழ்களை வழங்குவதற்காக தாமதித்ததன் காரணமாக இலங்கையிலிருந்து நண்டு இறக்குமதியை எதிர்வரும் தை மாதம் 1ஆம் தேதி முதல் நிறுத்துவதற்கு அமெரிக்கா முன்னர் தீர்மானித்தது. அந்த நிலையில் இலங்கை நண்டு ஏற்றுமதி தொடர்பில் அமெரிக்க மற்றும் இலங்கை ராஜதந்திர உயர்மட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதை அடுத்து சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள 4 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமையால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை வழமை போன்று நண்டு ஏற்றுமதி இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 4 மாத காலப்பகுதிக்குள் தேவையான ஆவணங்களை வழங்க முடியும் என்பதால் தொடர்ந்தும் நண்டு ஏற்றுமதி தடையின்றி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கான நீல நண்டு ஏற்றுமதியில் வடமாகாணம் முன்னிலை வகிக்கிறது. குறித்த ஏற்றுமதி மூலம் மாதம் $1 மில்லியன் அமெரிக்க அந்நிய செலாவணியை இலங்கை பெறுகிறது. வடக்கில் மன்னாரிலிருந்து நெடுந்தீவு வரையான கடற்பகுதி வருடம் முழுவதும் நண்டு தொழில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இங்கிருந்தே அதிகளவான நண்டுகள் அமெரிக்காவுக்கு 6 கிழமைகளுக்கு ஒரு தடவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைய முடியாது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வேடாந்த சடங்கு மாத்திரமே என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஒரு சம்பிரதாயமான சடங்காகவே உள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் முக்கிய பிரச்சினையான இனப்பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி எந்தவொரு தீர்வையும் முன்வைக்கவில்லை. 2025ஆம் ஆண்டில் கொடுத்த வாக்குறுதிகள் தொடர்பில் ஜனாதிபதி எதுவும் சொல்லவில்லை. தமிழ் மக்களின் காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள் விடுதலை என எந்த ஒரு விடயமும் இதில் உள்ளடக்கப்படவில்லை. ஆசிய வங்கி உள்ளிட்ட வெளிநாட்டு வங்கிகளில் கடன் பெற்று அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து செல்வதாக ஜனாதிபதி கூறுகிறார். அவ்வாறு பெரும் கடன்களை எந்த வகையில் இவர்கள் அடைக்கப் போகிறார்கள்? அதுவும் மக்களின் தலைகளில் தான் சுமத்தப்படும். வழமையாக ஒரு அரசாங்கம் வருடாந்தம் கொண்டு வரும் ஒரு வரவு செலவு திட்ட சடங்காகவே இந்த வரவு செலவு திட்டமும் அமைந்துள்ளது. அதாவது இது ஒரு வெற்றி வரவு செலவு திட்டம் என தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார். வழமையாக ஒரு அரசாங்கம் வருடாந்தம் கொண்டு வரும் ஒரு வரவு செலவு திட்ட சடங்காக இது காணப்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருளுக்கு எதிராக தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ள ஜனாதிபதி முதலில் தனது கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களை போதைப்பொருள் வர்த்தகத்தில் இருந்து விலகுமாறு அறிவுறுத்துவது அவசியம். அண்மையில் போதைப்பொருள் உள்ளதா என மாணவர்கள் பைகளை சோதனையிட்டனர். அதற்கு பதிலாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் பைகளை சோதனை செய்திருக்கலாம் என மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி முதற்கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் பேச்சு திறமை உடையவர்கள் என்பது எமக்கு நன்றாக தெரியும். பேச்சு திறமை போல் அவர்களின் செயலும் இருக்கும் என கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது எதிர்பார்த்தோம். எனினும் அவர்களின் செயல்திறனை இதுவரை காணவில்லை. இம்முறை வரவு செலவு திட்ட உரையின் போது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஜனாதிபதி உரையாற்றலாம். வரவு செலவு திட்ட உரையினூடாக வழங்கப்படும் வாக்குறுதிகள் பொதுமக்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இல்லை.
திருடர்கள் என மீது குற்றம் சுமத்திய தேசிய மக்கள் சக்தி தற்போது வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்கிறது. வெங்காய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து வெளிநாட்டிலிருந்து அவற்றை கொள்வனவு செய்வதுடன் உருளைக்கிழங்கு பயிர் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் அனாதையாக்கி அவற்றையும் இறக்குமதி செய்கின்றனர். போதாக்குறைக்கு மீன்பிடி நடவடிக்கையையும் பாதிக்கும்படி மீன்களையும் இறக்குமதி செய்கின்றனர். புலனாய்வு தகவலின்படி போதைப்பொருள் அடங்கிய 323 கொள்கலன்களை சுங்கத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லவும் அனுமதி அளித்துள்ளனர். இந்த அரசாங்கம் திருடர்கள் என பழி சுமத்தி விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் பின்னணியும் இவ்வாறு என தெரிவித்துள்ளார். ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் நாமலின் ஆதரவாளர்கள் என கூறினார்கள். இறுதியில் கைது செய்யப்பட்டவர்கள் திசைகாட்டியைச் சேர்ந்தவர்களே. எனினும் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் அரச பாடசாலை அதிபர் ஒருவருக்கு தொடர்புடையமே பெரும் பிரச்சனையாக உள்ளது. நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களிடையே போதைப்பொருள் பாவனை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. போதை கடுமையான நபர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தல் மற்றும் பாடசாலை மாணவர்களின் சிந்தனையிலிருந்து இவ்வாறான எண்ணங்களை அகற்றுவதற்கு எந்தவொரு திட்டத்தையும் அரசாங்கம் கொண்டு வரவில்லை. அதிபர் ஆசிரியர்கள் ஊடாக பாடசாலையில் போதைப் பொருளை கொண்டு செல்லும் வர்த்தகத்தை மறைக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது. ஆகையால் அரசாங்கம் இந்த நகைச்சுவையை நிறுத்திவிட்டு உடனடியாக மாணவர்களின் எதிர்காலத்திற்கும் பெற்றோர்களின் நலன் கருதியும் செயற்படுமாறு வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் 2 சட்ட வைத்திய அதிகாரிகள் கடமையில் இருந்த நிலையில் ஒருவர் நீக்கப்பட்டமை தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ஸ்ரீ பவனந்தராஜா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் அரசாங்கம் தங்கு தடையின்றி நிதி ஒதுக்கீடுகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் குறித்த புதைக்குழி அகழ்வு பணியில் 2 சட்ட வைத்திய அதிகாரிகள் கடமையாற்றிய நிலையில் ஒருவரை அதிலிருந்து நீக்கியுள்ளனர். பாராளுமன்ற சுகாதார மேம்பாட்டு உயர்மட்ட குழுவில் நான் பங்கு பற்றிய நிலையில் செம்மணி அகழ்வில் மாதிரிகளை சேகரிப்பது ஆராய்வது தொடர்பில் மேலும் ஒரு சட்ட வைத்திய அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். அதன் அடிப்படையில் யாழ் பொதுநா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கும் மேலதிகமாக யாழ் தீவகத்தில் கடமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி அகழ்வு பணிகளில் கடமையாற்றினார். குறித்த வைத்தியர் 3 மாதங்கள் மட்டுமே கடமையாற்றியதாக அறிய கிடைக்கும் நிலையில் குறித்த சட்ட வைத்திய அதிகாரி நீக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி மீண்டும் இணைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார்.